டிஜிஎன் முருகதாஸ் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்படியா அதாவது ஒரு இது வரும்போது ப்ரோட்டீன் வர எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. ஆனால் என்னை போட்டு ப்ரெசன்ட் பண்ணி முத்துக்குமார் விடாமுயற்சி அது செக்ரட்டரி அவர் மேலே நான் ரொம்ப மரியாதையும் மதிப்பு வச்சிருக்கிறேன். அவரு கடைக்கு வந்துக்கிட்டு நம்ம பண்ண உடனே என்னால் மறக்க முடியல. மற்றபடி எனக்கு ரோட்டரி கிளப்புக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு அந்த ராத்திரி நேரம் வர முடியறதில்ல. இந்த ராத்திரி சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்கிட்ட பல காரணங்கள்ல தான் நான் இங்கே வர முடியல. அவர் டாபிக் வந்து சொன்னார், முத்துக்குமார் வந்து என்னோட சாரிகள் அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது என்னோட சாதனை இறைவன் எனக்கு கொடுத்த வரம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே ரத்னகுமார் சொன்னாரு, அவரும் சிவன் கோயில் கிறிஸ்டிய வந்து இது பண்ண வரைக்கும் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. உண்மை, இந்த வாய்ப்பு எனக்கு வந்து இப்போ என்னோட குடும்ப வாழ்க்கையும் சரி, பொது வாழ்க்கையும் சரி, வியாபார வாழ்க்கையும் சரி, எல்லாமே இறைவன் கொடுத்த ஒரு ஏதோ போன ஒரு பிறகு ஒரு நல்ல கர்மா பண்ணியிருப்பேனா என்னன்னு தெரியல. அதனால எனக்கு நிறைய எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாது. வாழ்க்கையில 70 வயசு ஆகுது, எல்லாமே பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாது. இப்ப நான் வந்து கேவிசாலா செக்ரட்டரியா இருந்தேன் 90-91, அதாவது 38 வயசுலேயே செக்ரட்டரியா இருந்தேன். அதுல வந்து டிகே ஜெகதீசன் அவர் 35 வயசுலேயே செக்ரட்டரியா இருந்தார். இப்போ என் சன் சபரிமுத்து வந்து 32 வயசுலேயே செக்ரட்டரியா இருந்தேன். அது வந்து ஒரு ஹாப்பியா இருக்கு. நான் இந்த இதில் கேவிசாலா செக்ரட்டரியா இருக்கும்போது அப்போ நல்லா ஒரு அப்படிங்கிறப்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பொது வாழ்க்கைக்கு புதுசு. அப்போதான் போர்டில் எடுத்தேன். முதல் வருஷமே ஃபர்ஸ்ட் லாட்டில் செக்ரட்டரியாக ஆனேன். எல்லாம் தெய்வ செயல்தான். அந்நியாரம் அந்த கேவிசாலா செக்ரட்டரியாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங், அந்த மீட்டிங்கில் சப்ஜெக்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவர் டிகே ஜெகதீசன் எங்கள் சீனியர் தான். அவர் வந்து என்னை 12 மணிக்கெல்லாம் அவர் வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. நானும் போய் உட்காந்து ஒவ்வொரு வேலையாக முடிச்சுட்டு ஒரு 2 மணி ஆகும்போது, தம்பி நீங்கள்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றவராச்சே, நீங்கள் வேணால் சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லை சொல்லிட்டாங்க, இந்த வேலைக்கு முடிக்கணும், அல்லது 5 மணிக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு ஒரு பேப்பர் கொடுத்து நான் சொல்கிறத அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட என்னை ஒரு பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி பண்ணி, சரி ரைட் தம்பி 4 மணி ஆச்சு, இனிமேல் நீங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டு மீட்டிங் போகிறதே சரியாக இருக்கும்னு எங்கள் வீட்டை சாப்பிட நேர ஸ்கூலுக்கே போயிட்டேன். போய் இது பண்ணால் ஏற்று இருக்கிறவங்களாம் லேஸ்பட்டாங்க. டிஎம்எம் ராஜா கன்னடார், ஓடிசி தர்மநாடார், எம்ஏபி ஐயா கன்னடார், இப்படியும் பெரிய பெரிய பிக் ஷாட்ஸு இதெல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல போய் என்னோட நிர்வாகத்தில் பாலனாச்சு அவர்லாம் என்னோட ஒரு வருஷத்துக்கு வந்து என்னோட ஃபியூச்சர் இதுக்கு வந்து அவர் தான் ஒரு காரணம். சொன்னா தடா கூடா எதுனாலும் சரி தடா கூடாத அடிச்சு நொறுக்கிக்கிட்டே போவார். நம்ம எஜுகேஷன் சைடு நான் பார்த்துக்கிட்டேன். இப்படி சிறப்பாக பாலனாச்சு, எஸ்கேபி அப்சரா தேட்டர் பாலனாச்சு. அப்படின்றப்ப அந்த மீட்டிங்கில் எல்லாரும் நான் பேசுகிறேன், நான் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல. என்னோட வாய் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. பேசுகிறேன், ராஜா கணிப்பெல்லாம் இப்படி உட்காந்துட்டு அப்படியே கேட்குறாரு, ஓடிசி தர்மொழியாக கேட்குறாரு. என்ன சப்ஜெக்ட்னா மிடில் ஸ்கூலில் 2 டீச்சர், மேத்ஸ்க்கு ஒரு டீச்சர், சயின்ஸ்க்கு ஒரு டீச்சர், இப்படின்னு சொல்லி 3 டீச்சர் போட்டு 6ஆவதுலேருந்து மிடில் ஸ்கூலுக்கு 6ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும். ஏன்னா அவன் 9th போகும்போது இங்கிலீஷ் படிக்க வர்றேன், சயின்ஸில் ஃபண்டமெண்டல் படிக்க வர்றேன், இதெல்லாம் இது பண்ணும்போது அதை அப்படின்னு சொன்ன உடனே வேற ஒன்றுமே அவன் சொல்கிறான் செய்ப்பா. அதாவது ரூபா பாடம் வந்து ஒரு ஆசிரியருக்கு 600 ரூபா மணிக்கு, 6 ஆசிரியருக்கு 3600 ரூபா மாத செலவு. கேவிசாலா அந்த இதுக்கு கூட
கூட அவ்வளவு நம்ம பொதுவாக நம்ம சாவனங்களில் அனாவசியமாக செலவழிக்க விட மாட்டாங்க. அந்த காலத்தில் வந்து எதுக்குமே ரொம்ப இது பண்ணுவாங்க. அப்போ அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து இப்போ தெரியாது, ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் தெரியும்னு 6 வருஷம் கழிச்சு. அதே மாதிரி என்டிசி இந்த கிளாஸ் கல்லூரி பேராசிரியர் இதெல்லாம் நடத்துறதுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து வந்து இப்போ அதான் ப்ரொஃபஷனல் காலேஜில் நல்லா இடம் கிடச்சிச்சு. இப்படி நான் கேவி சாலா செக்ரட்டரியில் இருக்கும்போது 2 இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். சுதந்திர தினம் வந்து கேவி சாலாவில் கொண்டாடவே இருந்துச்சு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது அப்படி கொடியேற்றுவாங்க, 2 மிட்டாய் கொடுப்பாங்க, ஆர்வமாக போவோம். பிறகு ஒரு ஓல்டு பாய்ஸ் அசோசியேஷன் நடக்கும்போது கீனா பேனா ஹெட்மாஸ்டர் வந்து கேட்டார், நீங்கள் வந்து மிட்டாய் ஸ்பான்சர் பண்ணால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சிருக்கலாம், சுதந்திர தினம் கொண்டாடிடலாம் அப்படின்னாரு. ஒரே சாப்பிட்டு என்னடா அது 2 மிட்டாய் ஒரு பைசா இருப்பான் நேரம் இதுக்கு போய் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்து அப்படியே ரூட் எடுத்துப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் லாஜிக் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது காலையில் 9 மணிக்கு பையன்களை வர சொல்லிடுவாங்க, டீச்சர்ஸ் எல்லாரும் வந்துடுவாங்க. 9 ஸ்கூல் சுதந்திர தினமே நின்று வச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். நான் என்ன செஞ்சேன்னா அதில் கேவி சாலாவில் 45 மெம்பர், ஒவ்வொரு ஸ்தாபனத்துக்கும் 5-5 மெம்பர், தலைமை, முன்னிலை, கொடியேற்றுபவர், இனிப்பு வழங்குவர் அப்படின்னு சொல்லி போட்டு 45 பேரையுமே நேரம்லாம் குரூப்பில் ரொம்ப வேகமாக இருக்கும். குற்றாலம் குரூப் அப்படின்னு. அப்போ அவங்களுக்குலாம் நம்பவே முடியல. என்னையே நீ சீஃப் கெஸ்டாக போட்டிருக்க அந்த படத்தில். ஆமாம், நாங்கள் யாருமே அங்கே வரமாட்டோம், நீங்கள் தான் அங்கே இது, அதனால் நீங்கள் பார்த்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்ஏ தனசேகரன் இப்படி பார்க்குற பெரியவங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். ராமசாமி நடார் எல்லாருமே அதை ரொம்ப இது பண்ணாங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தியும் ஒரு கொண்டாடாமல் நிப்பாட்டியிருந்தாங்க. அதுவும் என்னன்னா நம்ம அது ஸ்கூலில் அந்த பையன் மற்ற ஜாதி பையன்கள்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரைட், யார்கிட்டையும் வாங்க வேண்டாம், ஆனால் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். வர்றவங்க வரட்டும், வராதவங்க இருக்கட்டும், எல்லா ஸ்கூல்லையும் கொண்டாடணும். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் பொறி கொடுப்பாங்க. அந்த பொறி ஒரு பைக்கில் போட்டு அந்த பையை தூக்குற ஒரு மஞ்சள் பையை கொண்டு போயிட்டு இது பண்ணி அந்த இளமையோட இது மறக்க முடியாது. இந்த மறக்க முடியாதவங்களும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காம போச்சு அப்படிங்கிறதுல கொண்டாடினேன். இந்த 2மே இது வரைக்கும் தவிர்க்க முடியாததாக போச்சு. விநாயகர் சதுர்த்தியும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, சுதந்திர தினமும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சப்ஜெக்ட் வருவோம், ரோட்டரி. ரோட்டரியில் வந்து அதுவும் நான் கேவி சாலா செக்ரட்டரியாக இருக்கும்போது ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் மாறுவேட போட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்டு 2-3 மணிக்கு ஏதோ சொல்லியிருந்தாங்க. நான் 2:30க்கெலாம் போய் உட்காந்து ஆஃபீஸில் கூட உட்காந்துட்டு இருந்தேன். 3 ஆச்சு. அங்கே இதில் வச்சு அனெக்ஸில் வச்சு நடக்குது. கீப்புள்ள புல்லு ஆஃபீஸ் இது நடுவர்கள் எல்லாருமே வந்தாச்சு. ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகருக்கு ஒரு ஆள் கூட வரல. பிறகு நான் நேரம் பிரசிடென்ட் சர்பராஜன் அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன வர்றாங்க அப்படின்னோடனே இல்லை வரல அப்படின்னு. அந்த ஹாலில் போய் பார்த்தேன், எங்கே மைக்லாம் இல்லையே அப்படின்னு கேட்டேன். இல்லை ஒன்று கொண்டு வரலாம். சரி ரைட்டு, நம்ம ஸ்கூல் படிக்க கொண்டு வந்து வச்சுரு. சர்பராஜன் ஒரு 2-3 பேர் அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. அதுக்குள்ளே நடுவர்கள்லாம் வந்தாங்க. நடுவர்கள்லாம் பெரிய இளமணி அசோகன், வசந்தாக்கா இப்படியே வந்து எல்லாம் செட்டப்பாக இருக்குது. பிள்ளைகள்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. ரைட்டு, அப்போ நம்மளே செஞ்சியாச்சு. அதுக்கடுத்து பிடிச்சிக்கிட்டாரு, என்ன பிடிச்சி நீங்கள் ரோட்டரிக்கு வரீங்கன்னு சொல்லி கொண்டு வந்து இது பண்ணிட்டாரு. ரோட்டரிலையும் நான் ரொம்ப இன்வால்வ்டாக 1991 கேவி சாலா செக்ரட்டரியாக இருந்தேன். 92லேருந்து மெம்பராக இருந்து இப்போ வரைக்கும் மெம்பராக இருக்கேன். இந்த ரோட்டரி கிளப்பில் வந்து எனக்கு நிறைய பாடங்கள், அறிமுகங்கள், நட்புகள் இதெல்லாம் ரொம்ப கிடைச்சிது. அசோகன் டாக்டர் பிரேம்குமார் அப்படின்னு சொல்லி முருகதாஸ், மாரிமுத்து,
அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் எல்லாம் பிக் ஷாட்ஸ், ஒவ்வொரு துறையிலையும் அவங்கவுங்க சிறப்பாக பணியாற்றுவாங்க. இவங்களோட நட்பெல்லாம் எனக்கு கிடைச்சது. அது வந்து ஒரு என்னோட யோகத்துக்கு அதெல்லாம் கிடைச்சது. அப்படின்னு நான் இது பண்ணும்போது எலைட் கிளப் ஆரம்பித்தோம். அதே வந்து நான் 92 சேர்ந்தாலும் கூட 94, 95லேயே செக்ரட்டரி ஆகி விட்டாங்க. பிரசிடெண்ட்டாக 97, 98 இருந்தேன். அந்த அப்போ இந்த ரோட்டரி கிளப்பில் இது ரோட்டரி ஸ்கூல் நடக்குது. இந்த சின்ன பிள்ளைகளுக்காக இது நடக்குது. அந்த இதை வந்து கிட்டத்தட்ட 97லேருந்து நம்ம கிளப்பு எலைட் பிரிகிற வருஷம் வரைக்கும் நான் தான் அந்த அதுக்கு ஒரு இன்சார்ஜாக இருந்து ரெகுலராக இங்கே வந்து அதை நான் வந்து பார்த்து எந்த வித விரும்பவும் இல்லாமல் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தோம். பிறகு ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு தனியாக ஒரு குரூப் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வரும்போது அசோகன் டாக்டர் வந்து எல்லாம் ரொம்ப போராடி இருப்பாங்க. முருகதாசு, அறிவுத்து எல்லாம் ரொம்ப போராடி இருப்பாங்க. அதாவது அவங்க நீங்கள் எல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுல. சரி, இப்போ கடைசியாக ஒரு கண்டிஷன் போட்டாங்க, 15 பேர் வேணால் நீங்கள் எலைட்டில் இதில் மெயின் கிளப்பில் இருந்து 15 பேர் போங்க, இது போக 15 பேர் வெளியால சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முருகதாஸ், கோவிந்தன் இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் அங்கேருந்து வெளியே வரணும். வந்துட்டு 15 புதிய மெம்பர்கள். அப்போ தான் நம்ம மதி அவனுக்கு இந்த செய்திகள்லாம் போயிடுச்சு. போய் இது ஒன்று ஒரு 15 பேர் காமராஜர் மறுமலர்ச்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க 15 பேர் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வரமாட்டாங்க. பட் அவங்க வந்து அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இது பண்ணி கொடுத்தாங்க. இது போக ஒரு 10 பேர், அதெல்லாம் பயங்கரமான ஆளுகள், ஒரு படை தளபதிகள், ஒரு 10 பேர் புதுசாக சேர்த்துக்காட்டு கணேஷ்குமார் தான் சேர்த்து விட்டுருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த 10 பேர் வந்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காத நேர்மையான ஒழுக்கமான தொண்டர்கள். யார் யாருன்னு நான் சொல்லல, அந்த 10 பேர் அவங்களுக்கு தெரியும். பிறகு இந்த காலகட்டத்தில் நாங்கள் இங்கே ரோட்டியில் நான் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தேன். அதுலேருந்து பிறகு எலைட் ஆரம்பித்த உடனே அதுலேயும் ஆரம்பித்த 3வது வருஷமே இது பண்ண என்ன பிரசிடெண்ட்டாக படையாக நான் ஒருத்தந்தேன். ரோட்டரி கிளப்பில் 2 வட்டம் பிரசிடெண்ட்டாக இருந்தவன் நான் நினைக்கிறேன். அது ஒரு பெருமை தானே. அதை புல்லட்டின் எடுக்கிற முதல் வருஷத்துலேருந்து என்னை போட்டு 3 வருஷம் பிறகு நான் தலைவராகும் போது வேற ஆளாக போட்டுருந்துருக்கேன். இப்போ இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்கிற ரோட்டரியில் இது பண்ணும்போது பிறகு எலைட்டும் பிரசிடெண்ட் ஆகியாச்சு. பிறகு முருகதாஸ் புண்ணியத்தில் ஜேஜியும் ஆகியாச்சு. ஜேஜின்னா லேசான ஏஜி கிடையாது, ஒரு பெரிய கோடீஸ்வரனோட ஏஜியா நான் வந்து கே ராஜகோபால்னு சொல்லி நாங்கள் அந்த குற்றாலத்துக்கு போகும்போது தியார செட்டியார் பங்களான்னு ஒன்று இருக்கும். எங்கள் ஐயா சொல்லுவார், தியார செட்டியார் பங்களா அதை பார்க்கறதே பெரிய புண்ணியம் அப்படிங்கிற காலகட்டத்தில் அந்த இதில் கான்ஃபரன்ஸ் நடந்தது. இது எப்போ பார்த்தாலும் சும்மா கேஷுவலாக போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கூட்டிகிட்டு போவேன். இதெல்லாம் ஜெயராஜ செட்டியார் கால் வச்சிருந்து இந்த மண்ணை பதிக்கிறதே நமக்கு ஒரு பெருமை. இதுக்கு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இந்த ரோட்டரி கவர்னர்னால நமக்கு கிடைச்சது. அவர் நிறைய சிறுமலையில் ஒரு எஸ்டேட் வச்சுருக்காரு, அங்கே கூட்டிகிட்டு போனார். இப்போ சுருக்கமாக ஒரு இதாக சொல்ல போனால் எங்கள் காரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடிச்சு. இதில் இவ்வளோ ஓடுனதுக்கு காரணமே நீங்கள் அசிஸ்டன்ட் கவர்னராக இருக்கும்போது ஓடுனதே நிறையா அப்படின்னு சொல்லி எங்கள் டிரைவர் ஒரு 2 நாளைக்கு சொன்னேன். அப்போ கேட்குறதுக்கே அப்போ ஒரு டெடிக்கேட்டடாக தான் நான் ஏஜியை பண்ணியிருக்கேன். அதான் 2 கவர்னர் உருவாகிறதுக்கும் நானும் ஒரு அந்த அணி படைகள் இருக்கிற மாதிரி அந்த இதில் வந்து அசோண்டாக்கும் நாங்கள் கூட போய் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸு எதுனாலும் சரி போய் நின்றுட்டு இருப்போம். அதே மாதிரி முருகதாஸ் கவர்னராக போது இது பண்ணோம். நிறைய பேர் அவருக்கு இது பண்ணும்போது அங்கே போவோம். அந்த ஃபோட்டோஸ் தான் இருக்குது. அதை
அதில் வந்து மதி பார்ட்டு கூட அதில் இருக்கு. அவன் மதி என்ன கூப்பிட்டு, என்ன இப்படி முருகதாஸ் கவர்மெண்ட்ல நிற்க போறாருங்கிறாங்களே, என்னோட சப்போர்ட் எதுவும் வேணுமா அப்படின்னு. இல்லை, ஷாஜகான் வந்து அவரை இது பண்ணுறதுனால அவர் யார் நினைக்கிறாரோ அவர் தான் வருவார் அப்படின்னு சொன்னேன். இல்லை, யார் அதை தடுக்கிறதுனா யாரும் தடுப்பா அப்படின்னோடனே ஒரு அவரை ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியில தெரியாத அளவுக்கு நம்ம கிளப்பை உருவாக்கின ஸ்தாபகர் மதி வந்து அதை சொல்லுவாரு. அதே மாதிரி அது ஒரு இறைவன் கொடுத்த வரத்தினால தேவஸ்தான மெம்பர் ஆகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்நேரம் மாமை தரப்புல ஒரு பக்கமாக போட்டு இது பண்ணி வந்ததில் எங்கள் ஐயா கூடுதல் தொகை போட்டு ஒரு 21 பேரை 23 பேர் சேர்த்துட்டா தேவஸ்தானத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும். அந்த ரெப்ரசன்டேஷனில் தான் நான் உள்ளே போனேன். அங்கே உள்ளே போகும்போது அங்கே 2 கோஷ்டிகள் அப்படிங்கிற இதில் வரும்போது தங்கடதை செய்கிறதுனா ஒரு வலுவான ஆளாக இருக்கணும், அதனால இவரால தான் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு உதிரியா அப்படி இப்படி, அதாவது எதிர்ப்பாளர்கள்லாம் சேர்ந்து என்னை தூக்கி பொம்மையை தூக்கி வச்சாங்க. அது ஒரு அதிர்ஷ்டம்ல நான் தேவஸ்தான செக்ரட்டரி ஆகிட்டேன். தேவஸ்தான செக்ரட்டரியாக வரும்போது நான் அந்த கூட்டத்தில் என்ன ப்ராமிஸ் பண்ணேன்னா, லாட்டு பிரிக்கிற மீட்டிங் என்ன பண்ணப்போ லாட்டு பிரிக்கிற மீட்டிங். அந்த லாட்டு பிரிக்கிற மீட்டிங்கில் எல்லாம் சொல்லும் போது இப்படி இன்னைக்கு எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொருத்தர் பிபிஎஸ் கேஸை வச்சுனே சொன்னார். இப்படி தங்கராஜன் செய்ய வேண்டி இருக்கிறதுனால என்ன நிமிஷம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொன்னார். நான் அந்த காரியத்துக்கு முயற்சி பண்ணுறேனே, நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டா நான் அந்த காரியத்தை செய்யறதுக்கு அப்படின்ன உடனே ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒரு எல்லாம் உதிரியாக கிடந்தது. பிபிசி தாமோதரன், எஸ்பிஜிசி அசோகன், இந்த மாதிரி கொஞ்சம் இதானவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சப்போர்ட் பண்ண 8 மொத்தம் 14 மெம்பர் 7, 8, 6 இருந்துச்சு. அவர் இது பண்ணதுனால எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாய்ப்பு கிடைச்சி அந்த தங்கரதம் செய்யும் போது அந்த தங்கரதத்துக்கு வந்து அந்த ஒரு பெரிய பெரிய ஸ்தபதிகள் அங்கே போகணும் அப்படி இப்படின்னு தான் பேசுனாங்க. ஏற்கனவே அதை எஸ்வி பின்னஸ், நாராஜ் நாடார், இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் ஃப்ரேம் செஞ்சு வச்சுட்டாங்க. அவுட்லைன் இன்னைக்கு இருக்கிற தங்கரதத்தோட அவுட்லைனும் அதே தான். அவங்க அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்கள் வந்து அதை வந்து தங்க போட்டு செய்யணும், இதுதான் வேலைகள். இப்படி இருக்கும்போது தங்கரதம் செய்யறதுக்குன்னு சொல்லி பண்ணி வேலைகள்லாம் ஆரம்பிச்சிச்சு. யாரை ஸ்தபதியாக போடுறது, தங்கரதம் செய்யறதுக்கு யார் மரத்தில் அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இதுக்கு யார் ஸ்தபதியாக போடுறது அப்படின்னோடனே நான் வந்து இவரை நம்ம இப்படி பல பேரை சொன்னாங்க. சொல்லிட்டு நம்ம ரங்கநாதர் கோயிலில் ஒரு சின்ன பையன் அவன் வந்து இதை செஞ்சிருக்கேன், ஒரு ஆஞ்சநேயர் கவசம் செஞ்சிருக்கேன், நீங்கள் அதை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவனை நான் வர சொல்கிறேன்னு கணக்கு ஜெகநாதன் சொன்னார். சரி வர சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு, ரொம்ப சின்ன பையன், எப்போ அவனால் முடியுமா, இதெல்லாம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டப்ப இல்லைனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்மையாக பேசிட்டு இருந்தேன். அவன் பேச பேச எனக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. இந்த நம்மகிட்ட 1900 தான் நம்ம கோயிலில் இருக்குது. இன்னொன்று வந்து பழனி கோயிலுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் டொனேஷன் பண்ணியிருக்காங்க, நம்ம ஊரில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அவனையே கல்யாண பூரா ஆசாரி பற்றையாக்கி அதை வந்து அந்த ஒட்டகத்தோளில் தங்கத்தை போட்டு போட்டு அடிச்சு ஒவ்வொரு லீஃபாக இது பண்ணுறாங்க. ஒவ்வொரு லீஃபும்னா அது தங்கம் இருக்கிற அந்த அப்போ தான் அந்த லீஃபில் வச்சு அட்டையாக வரும். 100 குண்டு அட்டையாக புஷ்பம், ஒரு 100 புஷ்பத்தில் அடித்து உள்ளே வச்சு செஞ்சோம். செஞ்சு ஒரு மாதிரி குதிரை செஞ்சு இதெல்லாம் வந்துடுச்சு. வேலைகள் ரொம்ப சிறப்பாக நடக்குது. அந்த சிறப்பாக நடக்கும் போது வசூல் ஒரு ஊக்கம் பண்ணணும், இங்கிட்டு நம்பிக்கையானவங்க இருக்கணும்.
இதில் வந்து நாட்டாம குருசாமி நாடார் வந்து செல்வகுமார் இருக்கீங்களா இல்லையா? ரைட். செல்வகுமாரோட ஐயா தான் நாட்டாம குருசாமி நாடார். அவர் வந்து எல்லா வகையிலும் தேவஸ்தானத்தில் வந்து ஒரு சின்ன வேலையிலிருந்து பெரிய வேலை வரைக்கும் வந்து கூட இருந்து ரொம்ப கை கொடுப்பாரு. கடைக்கு வருவார், தொலாண்டி வா அந்த வாரத்தை வசூல் போனோம் அப்படின்னா, இருங்க நாட்டாமா அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதெல்லாம் வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போய் ஒரு பெருமாடி கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோ தங்கம் போட்டோம். அதை இருக்கும்போது அந்த சபை சொன்னேன், என்னாச்சு நாளைக்கு ஒரு கிலோ தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டேன். தங்கம் வாங்குறதுக்கு நாட்டாம செல்வகுமார் வந்துட்டார், ஐயாவை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் வந்து இருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நாளைக்கு கடையில் அவங்க ஐயா தான் இத்தனை லட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு 1 லட்சம் ரூபா குறையுது, எப்படி யார்கிட்ட போய் 1 லட்சம் கேட்கறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ராத்திரி பூரா எப்படி அதை வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். காலையில் ஒரு கணக்கில் ஒரு ஃபோன் அடித்தார். அஜி கொடுத்தாரு, இது டொனேஷன் கொடுக்கணும்னு சொல்லி மாரியம்மன் கோயிலில் வந்து நிற்கிறாரு அதுக்கு அப்படின்னு. என்ன பெரிய தொகையா கணக்கில் அப்படின்னு. ஆமாச்சு அப்படின்னா, அப்போ இருங்க நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் வரேன், நீங்கள் அவங்களோட பேசி இருக்க சொல்லுங்க அப்படின்னு. 1 லட்சம் ரூபா ஒரு தாம்பாளத்தில் வச்சு இதெல்லாம் தட்சணைலாம் வச்சு. யார் ஜோசியர் இல்லை, அவர் வந்து முருகதாஸ்க்கு ஒரு வேலை தெரிஞ்சாரு இருக்கணும். காரைக்குடியில் ஒரு கல்லுலாம் உடைப்பாங்க, குவாரி வச்சிருக்காரு. அவருங்கிறது பின்னால்தான் தெரியும். அன்னைக்கு தெரியல, அவர் யாரையும் என்னன்னு தெரியாது. பிறகு அப்படின்னு நான் போய் கேட்டுட்டு, என்னன்னாச்சு இவ்வளவு மாரியாத்தா மேலே இவ்வளவு அன்பா இது பண்ணுறீங்க அப்படின்னா, அவர் சொன்ன கதை. நான் ஹாஜிபி ஸ்கூலில் தான் படித்தேன். நான் தங்கினது எம்எஸ்பி நாடார் இதில் தான், அந்த ஆர்கனைஸ் இருக்குல்ல, கத்தாலப்பட்டி சொல்லுவாங்க, அதில் தான் இருந்துச்சு. நம்ம கூட ப்ராஜெக்ட் கேரியர் அங்கே தான் வச்சு இது கவர்மெண்ட் வச்சுட்டு இருந்தார். அதில் வச்சு அதில் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சாப்பாடு வந்து காலையில் கொடுப்பாங்க, கூழு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே கூழ் மிதக்குங்க, அதனால் சாப்பிடவே மாட்டேன். நேர மாரியம்மன் கோயிலுக்கு வருவேன். அங்கே செதறு தேங்காய் போடுவாங்க, அதை சாப்பிட்டுட்டு காலையில் மதியம் பள்ளிக்கூடத்தில் மதிய சாப்பிட எனக்கு ஹாஜிபி ஸ்கூலு இருந்தாலும் தெரியாது. சாயங்காலம் அதே மாதிரி கோயில் வாசலில் உட்காந்துட்டு செதறு எடுத்து சாப்பிட்டு அதே எனக்கு உணவாக இருக்கும். சாப்பாடு அவ்வளோ மோசம். அதனால் எனக்கு வாழ்வு கொடுத்தது மாரியாத்தா அப்படின்னு சொல்லி மாரியத்தை இது பண்ணி சொல்லி அது 1 லட்சம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரம் அவர் ஏற்கனவே வந்துட்டு தான் இருப்பார், நமக்கு தெரியாது. உண்டியில் ரூபாயை போட்டு போயிடுவார். அந்த இதில் ஒரு வட்டம் நிறையா கிடைச்சிச்சா சான்ஸ் என்னதுக்கெல்லாம் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வருவார், அவர் சார்ட்ட கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். தங்கரதம் செஞ்சு எல்லாம் அப்படிங்கிற ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து சிறப்பாக அமைஞ்சிக்கிட்டே பாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி காப்பி குடிக்காம போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் அன்பாக இருந்து அந்த வருடம் பூராமே சிறப்பாக இது பண்ண வச்சாங்க. ரொம்ப லேட்டாக தான் சொல்லியிருக்காரு. பிறகு நம்ம அடுத்து தங்கரதம் வந்துச்சு. அதில் என்ன ஒரு அதிசயம்னா, தங்கரதம் சுற்றி வருது, வேலோடையும் கும்பத்தோடையும் வருது. தெற்கு ரத வீதியில் காட்சிக்காரமனை பார்த்துட்டு அப்படி திரும்பி அப்படி நிற்கும் போது எங்கேருந்து தான் மேகம் வந்துச்சுன்னு தெரியல. ரத வீதிகள் மட்டும் மழை. எல்லாரும் சொதன்னு நான் நினச்சிக்கிட்டு எல்லாரும் இழுத்துட்டு தங்கரதம், அதாவது கருப்பன் சங்கிலி கருப்பனை பார்த்த உடனே மழை வருது. அப்போ எல்லாமே இது வந்து ஒரு இயற்கையோட தெய்வ செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பிறகு தெப்பக்குளத்தில் வந்து 2003 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் செக்ரட்டரியாக இருக்கும் போது தெப்பக்குளத்தில் அந்த சுற்றி உள்ள 6 கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் பண்ணோம். கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த எனக்கு ஒருத்தர் அந்த பிள்ளையாருக்கு மட்டும் பண்ணுங்க, அந்த செலவை நான் கொடுத்துட்றேன்னு. என்னங்க என்ன அப்படின்னா இல்லை சொன்னார். அதாவது தெப்பத்து வடக்கு சைடுல உள்ள பிள்ளையாருக்கு. பிறகு
இதெல்லாம் விசாரிக்கும் போது கெட்டின காலத்துல இருந்து இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்தபதி ஒருத்தர் மதுரையில ராஜான்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கேட்காம எந்த காரியமும் செய்யறது கிடையாது நம்ம கோயிலை பொறுத்தவரை. அவர்கிட்ட கேட்ட உடனே தாராளமா செய்ய அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு. நம்ம கும்பாபிஷேகத்துக்கு அந்த இதெல்லாம் செஞ்சப்ப எல்லா கோயில்ல கலசம்லாம் எல்லாம் வச்சு இது பண்ணியாச்சு. வச்சு இது பண்ணா எல்லாரும் ஒரே நேரத்தில் தேவஸ்தான மெம்பர் 14 வரையும் இன்வால்வ் பண்ணி ஒவ்வொரு சன்னதிலையும் மயில் கட்டியிருப்பாங்க, தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி எல்லாரும் வந்தாங்க. ஊற்று இது பண்ணோம். அந்த ஊற்றுறதுக்கு எல்லாம் ஒரே டயத்தில் ஊற்றுனாலே நல்லது அப்படின்னு சொன்னார். அப்போ எம்டியாக கிடக்கிற தெப்பக்குளத்தில் வேட்டு வச்சு அந்த வேட்டுத்தத்தை கேட்டவுடனே ஊற்றுன்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி வேட்டும் வச்சு இது பண்ணியாச்சு. மார்கழி மாதம் அந்த இது தெப்பக்குளம் கும்பாபிஷேகம். ரைட். அடுத்து 40ஆவது நாள் மண்டல பூஜைன்னு சொல்லி அதை பண்ணுவாங்க. அன்னைக்கு மண்டல பூஜை சாமி ஜலகண்டேஸ்வரர் ஆகிட்டு தெப்பம் நிமிந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமா இருந்த எம்டி தெப்பப்படம் அன்னைக்கு நிறைஞ்சி வழியுது. இதே காலகட்டத்தில் பலசரக்கு மாநிலம் தரப்புல இருந்து ஒரு ஸ்கீம் கொண்டு கௌசிமா நதி இதை கிராஸ் பண்ணி அங்கிட்டு சின்ன மூப்பன்பட்டியில் ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு டேம் மாதிரி கட்டி அந்த தண்ணியை பம்ப் பண்ணலாம். ஏற்கனவே நமக்கு பம்பிங் இதில் பண்ணிட்டு முனிசிபாலிட்டியிலேருந்தே போட்டிருக்காங்க. எங்கள் இந்த இது ஆற்றுல கௌசிமா நதியில் அந்த இடத்துல நிறைய இது வந்துருச்சு. புது இது வந்தோடனே சாக்கடை தண்ணி கூட உள்ள வந்துருச்சு. அப்போ நம்ம தெப்பத்துக்குள்ளே வர்றது சாக்கடை தண்ணியாக வந்தோடனே அந்த இதை இன்னொரு 1 மைல் பின்னால் தள்ளி போய் 2003 இதை போடுறாங்க. அங்கே ஒரு செக் டேம் போட்டு இது பண்ணாங்க. அந்த கும்பாபிஷேகம் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தெப்பம் தரப்பாங்க. இது இது வச்சு எடுத்தா இதுக்கு நம்மளோட இதுதான் நமக்கு ஏற்கனவே வர்ற தண்ணி வேலாயுத மலைக்கு அங்கே இறையப்பநாயக்கனூர்லேருந்து இங்கே தெப்பத்துக்கு சேரும் போது ஃபில்டர் ஆகி வரும். அதில் ஒரு இதுவும் வராது அப்படின்னு. ஆனால் 150 வருஷத்துக்கு முந்தி கிராவிட்டிலேயே வந்த தண்ணியை நம்ம இப்போ மோட்ரு வச்சு ஒரு சுவிட்சை போட்டால் போதும். ஒரு விருதுநகரில் 8 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா போதும், அதை 3 நாளில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற ஒரு இதுக்கு தடையே பார்க்கல. இன்னைக்கு நிறைஞ்ச தெப்பக்குளம் தான் நம்ம கைக்கு. அடுத்து காமராஜ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டை பற்றி சொன்னார். கணேஷ்குமார் உங்களெல்லாம் சொல்லியாச்சு. கேசி சார் லேட்டாக வந்திருக்காரு. அவரையும் காமராஜ் சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு, அதாவது தோளாண்டிகள் ட்ரஸ்ட்டில் ஒரு ஏழை பிள்ளைகளுக்குலாம் வசதி இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த இதில் காது வச்ச மாதிரி கொடுக்கும். அது பெனிஃபிஷியரி யாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதை ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் அதோட மேனேஜிங் ட்ரஸ்டி. இந்த ட்ரஸ்டோட ஆடிட்டர் முருகதாஸ். அவர் தான் இந்த ஐடியாலாம் கொடுத்து அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ATG வாங்கி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் 10 பைசா ஃபீஸ் வாங்கணும் அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு. எங்களோட நம்பிக்கைகள்லாம் அவர் செஞ்சிருக்காரு. ரொம்ப அது ஒரு நல்லா நடக்குது. அந்த பிள்ளைகள் இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பிள்ளைகள் இன்ஜினியராகவும் இதாகவும் ஆயிடுச்சு. அவங்களோட பொருளாதாரம் எல்லாம் நல்லா இது பண்ணுறாங்க. அடுத்து மேற்கொண்டு அது பிறகு நான் இந்த இது பண்ணும்போது இது மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வந்துச்சு. நான் நேரம் TKSP நாராசனாச்சி ட்ரெஸரர். அவருக்கு கருவூல பொறுப்பாளர் நான். கருவூல பொறுப்பாளர்னா வேற ஒன்றும் வேலை கிடையாது. நகையை உள்ள எடுத்து வைக்க வேண்டியது, எடுத்து கொடுக்க வேண்டியது, இதுதான் ட்ரெஸரோட சேர்ந்து செய்யணும். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காதில் அப்போ அந்த இவன் ஒருத்தன் மெட்ராஸ்லேருந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில்
இப்படி இது தங்க போகிறது செய்யலாம், 25 வருஷம் கேரண்டி அப்படி இப்படின்னு என்னென்னமோ அளந்துக்கிட்டு இருந்தேன். எலக்ட்ரோ பிளாட்டிங்னு சொல்லி அந்த சிஸ்டம் சொன்னேன். கனவு மாப்பிள்ளை கூட நீங்கள் சொன்னீங்க எலக்ட்ரோ பிளாட்டிங், அந்நேரம் நீங்கள் ஒரு போஸ்டர் இருந்திருப்பீங்கன்னு சொன்னாங்க. திருப்பணி கண்டிச்சு. ஓஹோ சரி. அந்நேரம் நீங்கள் போய் மெட்ராஸுக்கு வந்து நான் மெட்ராஸுக்கு போனது இவர் இப்படி பேசிக்கிட்டே இருந்தார் பிரபாரனாச்சு. என்ன இது வந்து அவருக்கு ஒரே குழப்பம், என்ன டிசிஷன் எடுக்க முடியல. ரைட்னாச்சு, ஃப்ரெண்டு தனுஷ்கோடி கல்யாணத்துக்கு அடுத்த வாரம் சென்னைக்கு போகிறேன். நான் இந்த கம்பெனிக்கு போய் விசிட் பண்ணி அவங்க சொல்கிறது தான் உண்மை தானா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து ஆவடியில் அம்பத்தூர் இதில் எஸ்டேட் தொழிற்பேட்டையில் அது இருந்துச்சு. அது போய் பார்த்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு செல்வராஜ் வள்ளியம்மன் செல்வராஜன் அவனுக்கு தான் போனோம். போய் பார்த்து ரொம்ப திருப்தி ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இது அதுன்னு கேட்டு இது பண்ணி அதை தேவஸ்தான மீட்டிங்கில் நான் வந்து கேரண்டி சொன்னேன். பயப்படவே வேண்டியது இல்லை, நம்ம ஒட்டகத்தோட அடித்து அந்த இதை தங்கடம் செஞ்சது அதுக்கு இது ஒரு இம்மி அளவு கூட குறையாது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு ரொம்ப ஆணித்தரமாக, தேவஸ்தான மீட்டிங்கில் அவ்வளோ கேள்வி கேட்பாங்க, ஆணித்தரமாக சொல்லி ரைட் அப்போ இது பண்ணியிருங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் நான் இது பண்ண பிறகுனா கனகவேல் ஸ்ரீஎஸ்எம் சௌந்தர் இவங்கெல்லாம் சும்மா மெட்ராஸ் போவாங்க. எலக்ட்ரோ பிளேட்டிங் ஒரு தங்க போகிறோம்னா நிறைய பிளேட் இதெல்லாம் இருக்கும் போவான். அதுக்கப்புறம் எதை எடுத்தாலும் தங்கம் தான். ஒரு கலசம் போடுறதா கலசம் தங்க கரெக்டாக இதுதான். ஒரு இது கவசம் பூரா எல்லாமே தங்கம் தான். தெப்பக்குளத்தை சுற்றி அத்தனை இடத்துலையும் கலசத்துலாம் தங்கத்தில் போட்டு இன்றைக்கும் அது சொல்லி அதை கொஞ்சம் கூட கிடையாது. இன்றைக்கும் தங்க கோபுரம் வந்து ஒரு இது கூட வந்து இப்போ என்னைய விட கனகரமாவோட இவங்களுக்கு தான் அது ரொம்ப ஃபெமிலியரான அது அவங்களோட ஃப்ரெண்டாக பிடிச்சிருப்பாங்க. என்னுடைய கோயிலில் வந்து 2003 மொட்டை போடுற இடம் வந்து எனக்கு எதுவுடைய ஒரு சின்ன வயசுல ஞாபகம். இந்த தெப்பத்தை இதை கோயிலில் மரிமோட சுற்றி தான் சின்ன பிரகாரம். அந்த சின்ன பிரகாரத்தில் வந்து வெளியில் வச்சுட்டு மொட்டை போடுவாங்க. ஒரு நேரம் நிறையா மொட்டை போட மாட்டாங்க, இருந்தாலும் மொட்டை போட்டு அங்கேயே குடிப்பாங்க. தண்ணி எல்லாம் சொல்லாம் கிடைக்கும். எல்லாம் பட்டுச்சேலை வெட்டிட்டு இதாக இது பண்ணுவாங்க. எனக்கு இது எப்படியோ மனசில் உறுத்திக்கிட்டே இருந்து நான் கேட்டேன் இவர்கிட்ட, தேவஸ்தான மீட்டிங்கில் நம்ம செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படிங்கிறப்ப இப்படி மொட்டை எடுக்கிற இடத்த நம்ம தேவஸ்தான இதுலேயே வைக்கலாம் அப்படின்னு கேட்டப்ப இன்னும் சும்மா சின்ன பையன் மாதிரி விளையாடாத அப்படின்னே சொன்னாங்க. இதெல்லாம் சரி சாத்தியம். அப்புறம் நான் சொன்னேன் பழனிலாம் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு தேவஸ்தானத்தில் ஏற்கனவே கல்யாணம் பண்ணுவாங்கிறாங்கன்னா அந்த பாத்ரூம் இருக்குது, பெரிய தொட்டி ஒன்று கட்டி அதை தண்ணி கொஞ்சம் ஒரு நேரத்தில் 2003 தண்ணி கொஞ்சம் தண்ணியே கிடைக்காது. அந்த நேரத்தில் நமக்கு லாரி தண்ணி அடித்து மாறி அடிக்க சொல்லி வந்தவங்க கிராமத்துக்காரங்கெல்லாம் மொட்டையை போட வேண்டியது, குளிக்க வேண்டியது, அவங்க குடும்பமே குடிச்சிட்டு போகிறாங்க வெண்ண அப்படின்னு சொல்லி இது பண்ண ரொம்ப சக்ஸஸ். இன்னைக்கு வரைக்கும் அதே தான். இன்னைக்கும் அதே தொட்டி அதே இதுதான் அதே இது பண்ணுறாங்க. எல்லாம் ஹாப்பியாக வந்து மொட்டை போடுறாங்க. ட்ரெஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு மறைவு வேலை கொடுத்து வச்சுருப்போம். இன்னைக்கு வரைக்கும் அதே டிட்டோவாக நடக்குது. அடுத்து நம்ம முதல் பீரியடு, 2வது பீரியடு வந்து 2004 அப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி போச்சு. இப்போ நம்ம இது திருவிழா அப்போனா ராத்திரி அலங்காரம் குறித்து இது பண்ணி முடித்து நாங்கள் வீட்டுக்கு போகிறது 2 மணி இப்படி ஆகும் ரெகுலராக. அப்போ நான் அசங்க ஹோட்டலில் போய் சாப்பிடுவேன். சாப்பிடும்போது இப்போ பார்ப்பேன் போலீஸ்காரங்கெல்லாம் ஒரு தாளுக்கு பின்னால் ஒரு தாளுக்கு வந்துட்டு நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தேவஸ்தான ஆட்களும் இப்படி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அசன் ஹோட்டலு, ஆஞ்சநேயா இப்படின்னு ஒரு 3-4 ஹோட்டலில் சொல்லி வச்சுருவோம். அவங்க இது பண்ணுவாங்க. இருந்தாலும் போலீஸ்காரங்க அந்த 3 நாளைக்கு ரொம்ப சமாளிக்க முடியாது. இதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு அதே மாதிரி தேவஸ்தான மீட்டிங்கில் அடுத்த வருஷம் வந்து இப்படி ஏதோ ஒரு நம்ம துட்டு கொடுத்து இது பண்ணாலுமே திருப்தியாக நம்மளால் முடியல. அதனால்
நம்மளே ஏன் அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இருக்கிற வேலையில் இதை வேலை செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியாது. ரைட்டுங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு இதை ஒரு டீம் தர்றோம், அவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு சொன்னோடனே ரைட்டு அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ரோட்டரி கிளப் மீட்டிங்கில் வச்சு இப்படி இந்த காரியம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா எல்லாரும் ஏகமானதான் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வரிஞ்சு கட்டி அங்கே வேலை பார்த்தாங்க. ரொம்ப சக்ஸஸ். அவங்கெல்லாம் தேவஸ்தானம் தான் அங்கே சாப்பிட்டா சும்மாலாம் இல்லை, நல்ல பூரி இட்லி தோசை, மதியம் நல்லா சாம்பார் இதுன்னு சொல்லி பொரிக்கறி 2-3 பொரிக்கறி வச்சு ரொம்ப தடபுடலாக ரோட்டரி கிளப்பா விருதுநகர் இலைன்னு செஞ்சிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்றவே முடியல. இன்னைக்கும் ரோட்டரி கிளப்பா விருதுநகர் இலைக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது நம்ம ரோட்டரி கிளப்பை பெருமைப்படுற விஷயம்தான். மாரியம்மன் கோயில் திருவிழாவே ரொம்ப அதிசயம். சின்ன பிரகாரம், இந்த பிரகாரத்தில் உருண்டு கொடுக்குறேன், அந்த சாட்டில் உருண்டு கொடுப்பேன், அங்கிட்டு அக்கினி சட்டி அந்த பக்கம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற இடத்துல ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காது. ஒரு ஸ்டாம்பு போலீஸ்காரங்க வைப்பாங்க, என்ன மாதிரி ஆகி போச்சுன்னா எங்களை பிடிச்சி இது பண்ணிடுவாங்க அப்படின்னு. இந்த திருவிழா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சுன்னா எஸ்பியிலேருந்து பிசி வரைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும். அதனால் அவங்க அவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுவாங்க. அதே மாதிரி முனிசிபாலிட்டி எல்லாருமே நம்மகிட்ட வந்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பாங்க. அதான் இந்த சின்ன பிரகாரத்தில் இப்படி இவ்வளோ தூரம் இது பண்ணி இதுக்கு காரணம் வந்து அதுதான் சொல்ல வரேன். காரணம் வந்து மாரியம்மன் கோயிலுக்குன்னு ஒரு பக்தர்கள் ஒரு 50-60 பேர் இருக்காங்க. தேவஸ்தான தண்ணியை கூட குடிக்க மாட்டாங்க, வீட்டில் இருந்து தண்ணி கொண்டு வந்துடுவாங்க. ஏன் நீங்கள்லாம் 50 பேரும் இங்கேயே சாப்பிடுங்க, நம்ம திருவள்ளூர் வித்தியாசால அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வீட்டில் போய் நாங்கள் சிட்டு போட்டு போய்க்கிறோம், வருவோம், இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த சேட்டு தங்கராசனே அவங்க நாட்டாம புதுசாக குடும்பமே இதில் வந்து ரொம்ப இன்வால்வ்டாக இருந்து அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறது. எந்தவித பிரச்சனையும் எங்கள் காதுக்கு வராத அளவுக்கு ரொம்ப நீட்டாக செய்வாங்க. இந்த பழனி கோயில் குதிரை சொன்னேன், தங்க குதிரை சொன்னேன்ல, திருப்பரங்குன்றம் கோயிலுக்கும் இதுக்கும் சொன்னேன். இது வந்து அந்த கோயிலுக்காக நமக்கு வந்து பழனியில் தைப்பூசத்துக்கு மறுநாள் மண்டாபடி ஒன்று இருக்கும். அது நாடார்கள் மண்டாபடி. அந்த நாடார்கள் மண்டாபடிக்கு பலசரக்கு மாமையிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போய் அங்கே அந்த மண்டாபடியில் நம்ம மேன்சனில் தான், அந்த மேன்சனில் வந்து கேவிசாலா இருப்பது, அந்த மேன்சனில் வந்து சாமி நம்ம ஊரில் மண்டாபடி நடக்கும்போது சாமி வந்து இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து இருக்கும். போய் அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். நம்ம ஊருக்கே அது பெருமையான விஷயம். பழனி எவ்வளோ பெரிய கோயில், அந்த கோயிலுக்கு நமக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன். இதில் போட்டிருப்பாங்க, சின்ன பிள்ளை மாதிரி அதை போட்டிருக்கேன். அந்த பேப்பரை படித்து இன்னைக்கு படித்து பார்த்தேன். அந்த இதில் கேட்டு படித்து பார்க்கும்போது அவர் வந்து ஸ்கூட்டரில் அந்த வயசான இதுலேயும் என் பின்னாடி ஏறி உட்காந்துட்டு அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லி நம்மளை இது பண்ணுவார். நியூஸ் பேப்பரில் வந்து முதியோர் இல்லம், அதில் வந்து 2 வருஷம் நான் இருந்திருக்கேன். ஏற்கனவே 2 வருஷம் இருந்திருக்கேன். பட்டு அந்நேரம் அந்த டிஃபன் கேரியர்லாம் இன்ட்ரடியூசிங் டைம் கிட்டத்தட்ட 120 இது என் ஊர்லேயே அந்நேரம் டாப் மோஸ்ட். இன்றைக்கி அதான் டாப் மோஸ்ட். 120 டிஃபன் கேரியர் போச்சு. இன்மேட்ஸ் வந்து 80 தான் கெப்பாசிட்டி. 85 பேர் போயிருந்தோம். இப்போ கம்மியாக இருக்குது. இதை இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே ஃபுல் கெப்பாசிட்டி கொண்டு வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை செஞ்சுப்போம். மேற்கொண்டு தனசாமினாச்சு பரிமளாக்கா இவங்கள சொல்லாமல் இருக்க முடியும். அவங்களுக்கு தெய்வமாக பார்த்து குழந்தை இல்லாமல் நம்ம ஊர் மக்களை கூட குழந்தைகளாக நினச்சி விருதுநகரில் முதியோர் இல்லம், மெடிக்கல் ட்ரஸ்ட், எஜுகேஷனல் ட்ரஸ்ட், விதவைகள் ட்ரஸ்ட் எல்லாத்தையும் போட்டு யார்கிட்டையும் தனிநபர்கிட்ட கொடுக்காம முதியோர் இல்லத்தை நடத்துறது மாமை தரப்பு தான். அந்த விதவைகள் ட்ரஸ்ட்டை நடத்துறது கேர்ள்ஸ் ஸ்கூல் நிர்வாகம் தான். மெடிக்கல் ட்ரஸ்ட்டை நடத்துறது கேபிஎஸ் நிர்வாகம். அப்போ எஜுகேஷன் மட்டும் முத்துகையில் இருக்குது. அதுலேயும் நிறைய தொகை இருக்குது.
இப்போ நான் வந்து இப்போ உள்ளே வந்த உடனே இந்த சொத்துக்கள்லாம் பூஞ்சாட்டில் ஒரு சொத்து இருக்குது. இங்கே விருதுநகர் 5000 இடமும் முதியோர் இடத்துக்கு வந்துச்சு. அதெல்லாம் நெருக்கி பேர் மாற்றி இது பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்த உடனே இப்போ அதை வெள்ளையடிக்க விட்டு வாடகையும் பேசி அதை இது பண்ணியாச்சு. பூஞ்சாக்கும் போய் டிஎம் பேங்க், எல்ஐசி, யுனைடெட் இன்சூரன்ஸ் மூணுக்குமே வாடகை ஒப்பந்தம் ரிஜிஸ்டர் பண்ணி 3க்கும் பண்ண முடியல. இதை மட்டும் பண்ணியாச்சு. ஸ்டேட் பேங்க் வர்றதா இருந்துச்சு. அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் இப்படி மாற்றினா தான் நாங்கள் செய்வோம் அப்படின்றனால இதாகிடுச்சு. அந்நேரம் வந்து நான் முதியோர் இடத்தை முடிச்சுக்கிறேன். முதியோரில் அந்த இதாகும் போது டிஎம் பேங்க்ல ஒரு பெரிய கோடிக்கணக்கான ரூபா தான், கோடி கூட வரல, லட்சம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபா வந்து தனசாமினாச்சு உயிர்படி நம்ம இந்த 4 இதுக்கும் சேர வேண்டியது இருக்கு. இப்போ நான் வந்த உடனே உயிரை படித்து பார்த்தேன். வரி விடாமல் படித்து அதை ஒரு பேப்பரில் எழுதி படித்து இது பண்ண உடனே இருக்குன்ன உடனே இந்த 4 ட்ரஸ்டிகள் முத்து, கேவி சாரா செக்ரட்டரி, கேர்ள்ஸ் ஸ்கூல் செக்ரட்டரி 4 பேரையும் தனசாமினாச்சு 4வது வருஷம் நினைவு நாள் அன்னைக்கு அங்கே வர சொல்லி 4 பேர்கிட்ட கேட்டு, இந்த பாருங்கயா உயிர் எப்படி இருந்தாலும் சரி, இந்த இவ்வளவு நிறைய ரூபா இருக்கிற மாதிரி எனக்கு காதில் வருது, டிஎம் பேங்க்லேயே ரூபாய் இருக்கு, அதனால் நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் ஒவ்வொன்றா வாங்கினேன். டிஎம் பேங்க்ல ஒரு 3.5 கோடி அதுக்குரிய டெபாசிட் எல்லாம் வாங்கி இவர்கிட்ட கொடுத்து, மேனேஜர்கிட்ட கொடுத்து, இப்போ அது வந்து ரீஜனல் ஆஃபீஸுக்கு போயிருக்கு. கூடி சீக்கிரம் வரும். இந்த பெரிய கோடிக்கணக்கான ரூபாங்கிறதுனால உடனேலாம் கொடுக்க மாட்டேன். இப்போ அப்ளை பண்ணியாச்சு, அது வந்துடும். அடுத்து என்னமோ ஸ்டேட் பேங்க்ல ரூபா இருக்கு அப்படின்னு இது பண்ண உடனே அவங்க கடையாள்தான் வந்து ஆமாண்ணாச்சு ஸ்டேட் பேங்க்ல இருக்குன்னு சொல்லி அதை இது பண்ணாங்க. அதையும் டோட்டல் போட்டு பார்த்தா அது ஒரு பெரிய தொகையாக இருந்துச்சு. பிறகு நானும் இன்ஜினியர் ராஜாவும், கேவி சாரா மெடிக்கல் ட்ரஸ்டோட செக்ரட்டரியும் ஸ்டேட் பேங்க் மேனேஜரை ஒரு 10 நாளைக்கு முந்தி பார்த்து இருக்கணும்னே அவர் டக்குன்னு ஓப்பன் பண்ணி 2 கோடியே இவ்வளோ லட்சம் ரூபா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஓகே, நாங்கள் என்ன சார் செய்யணும், அதை இதை பூரா படித்து பார்த்துட்டு நான் இதை எங்கே ஹெட் ஆஃபீஸ் பண்ணுறேன், அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களோ அது மாதிரி வரும் அப்படின்னா. அப்புறம் கனரா பேங்க்கில் பார்த்தா அங்கே ஒரு 60 லட்சம் கிடைக்கும். இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் சொன்னீங்கன்னா அதையும் பார்த்து கலெக்ட் பண்ணி நம்ம ஊருக்கு நிறைய செய்யலாம். செஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பிறகு அதுலேயே ரிஷிகேஷ் போய் கங்கையில் குளிச்சது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் இதாக இருந்துச்சு. ஏற்கனவே நான் 2000 காசிக்கு போயிருந்தேன். அங்கேயும் இதே மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் ஊஞ்சாக்கு கடைசி இப்போ போன வாரம் போயிட்டு வந்தப்போ ஃபுல் ஷெட்யூல் நாங்கள் போட்டு போயிருந்தோம். அதனால் பிசி கண்ணன் அவங்க கடை அங்கே இருக்குது. அவர் கண்டிப்பாக எங்கள் கடைக்கு போங்க, நாங்கள் புதுமணி கட்டியிருக்கோம், அதெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னாரு. சரி, இருந்தாலும் அடுத்த நாள் ஸ்டேட் பேங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சு. அதுலேயும் நான் வந்து வர முடியாது அப்படின்னே சொல்லியிருந்தேன். 4:30 மணிக்கு ஒரு ஃப்ரீ கிடைச்ச உடனே அவர் ஃபோன் அடித்தேன், இந்த காரை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க மண்டி, கிட்டத்தட்ட மண்டினா சும்மா இல்லை, ஊஞ்சாவோட இது டர்ன் வந்து வருஷத்துக்கு 10 லட்சம் கோடியம் அப்படின்னு டிஎம் பேங்க் மேனேஜர் சொல்கிறாங்க. அவ்வளவு செழிப்பான பூமி, எங்கே பார்த்தாலும் நாங்கள் அங்கேருந்து பாட்டன் வரைக்கும் காரில் இங்கே இந்த மில்லை பாட பிசிகே மில் தான் பயங்கரமாக லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பார்த்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அது அதை காமிச்சிட்டு ரிஷிகேஷுக்கு இதுக்கு பாட்டனை கூட்டிகிட்டு போனார். பாட்டனில் போய் அந்த ஒரு ராணி குடிக்கிற ஏதோ சொல்லி சொன்னாங்க. அப்படியே ஸ்டெப்பாக இறங்குது. அந்த சிற்பங்கள் தான் நான் ஃபேஸ்புக்கில் போட்டவங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதம். அதாவது நம்ம என்னமோ வெளிநாட்டில் சுவிட்சர்லாண்டு, அமெரிக்கா இப்படின்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம நாட்டில் உள்ள இது இவ்வளவு இருக்குங்கிறது நான் இந்த நார்த் இந்தியா போன பிறகு நான் பார்த்துக்கிட்டேன். இவ்வளவு இருக்குது. அதனால்
எல்லாரும் இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கும் ஒரு இறைவன் அருள் வேண்டியது இருக்கு. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட பர்சனல் அப்படின்னு வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஃபேமிலி வைஸ்க்கு ரொம்ப ஹாப்பி, பிஸ்னஸ் லைஃப் ரொம்ப ஹாப்பி, பப்ளிக் லைஃப் ரொம்ப ஹாப்பி. இதில் எதை பற்றியுமே நான் சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது. எது நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி அன்னைக்கோட மறந்துக்குவேன். அப்படி இருக்கும்போது 2018 ஹார்ட் அட்டாக் வந்தது. ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்தாங்க. அதுலேயும் ஒரு ஜோப்பாக சொல்லியிருந்தேன், ரொம்ப டைம் ஆகிடுச்சு சார். ஒரு ஜீவராஜன் டாக்டர் மகன் அங்கே இதில் மதர் ரோட்டில் இருக்காரு. அவர்கிட்ட போய் வளர்க்கின்றதை கேட்பேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போது நீங்கள் வாய்வு அப்படின்னு நினச்சிட்டு சிம்டம்ஸ் இருக்கும்போது ஒன்றும் வலிக்கல, இது ஒன்றும் இல்லை, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் இப்போ நார்மல் ஆகிடுவேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக இருந்துச்சு. திருப்பிட்ட போய் அவரை ஏதோ எப்போ எடுத்தார் போல தெரியுது. ஏன்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்துருக்கு போல, எனக்கு அதெல்லாம் தெரியாது. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகிற ஓட ஆரம்பிச்சு போல தெரியுது வண்டி. அப்போ ஆம்புலன்ஸ் டு ஆம்புலன்ஸ் சொன்னார். வேளம்மாள்கிட்ட போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு அப்போ என்ன ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணலை. பிறகு கொரோனாவும் வந்துச்சு. ஒரு 5 நாள் டிவி ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். அதுலேயே தப்பிச்சு ஓட்டியாந்தாச்சு. 21 அதாவது ஆப்ரேஷன் பண்ண இதுலேயே காசிக்கு 2018 ஆப்ரேஷன், 19 காசி போயிட்டு வந்தாச்சு. இப்போ கொரோனா வந்த பிறகு அது பிறகு கேதார்நாத் போயிட்டு வந்தாச்சு. இப்படி தான் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு ஒரு இதுன்னு நினச்சேன். பார்த்தா நம்ம பாட்டனில் இருக்கிற அந்த கோயில் தான் ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களை கொஞ்சம் தற்புறமையாக இருந்திருக்கலாம், இருந்தாலும் உண்மை நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. ஆன்மீக பணிகள் ஆகட்டும், கல்வி சேவைகள் ஆகட்டும், அவரோட ஏரியா வைடு ஏரியாவில் சர்வீசஸ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு மல்டிபிளா எல்லா ஏரியாலையும் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் மைண்ட் உள்ளவங்க வெரி ஃபியூன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை நாம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நமக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அவர் 70 வயசு, நம்ம எல்லாரும் அவரோட எவ்வளோ கம்மியாக வயசில் இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாக நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறத மிக தெளிவாகவும் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டிங்காகவும் எடுத்து சொன்னாங்க. அவர் மேலும் மேலும் சாதனைகள் கொண்டு புரிய வேண்டும், அவரது திருப்பணிகள் தொடர வேண்டும் என்று வாழ்த்தி சந்தர்ப்பம் கொடுத்த தலைவர் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அண்ணாச்சியை பத்தி ஒரு சந்தோஷமான நினைவு, என்னுடைய பழைய நினைவு பேசுகிறோம். ரோட்டரினாலே சந்தோஷம்னாலே ரோட்டரி. என்னுடைய அண்ணாச்சி 2011 தெரியல, அவர் பிறந்த வருஷம் உன்னோட ஒரு பாட்டு பாடுனதா ப்ரோக்ராமுக்கு எல்லாமே நான் கெஸ்டா போயிருந்தோம். அப்ப நம்ம பிஹெச்சி ராஜா தாண்டி எவ்வளோ பாட்டு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, பாட்டு படி அப்படின்னு இல்லை. எனக்குலாம் இந்த ஸ்டேஜில் ஏறி பாடினது இல்லை. நேரத்துக்கு ஒரு பாட்டு படித்தோம். அதுக்கப்புறம் அந்த பழக்கம் எங்கேயும் இருந்தேன். வாங்க ஒரு பாட்டு படிக்க ஏன் யோசிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பாட்டு படிக்க வச்சு என் ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பண்ணாங்க. அந்த நிறைய ரொம்ப நன்றி. நல்ல பண்பாளர், அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரு பண்பு வந்து அது நிறையவே இருக்கு. அன்னைக்கு தான் நான் பார்த்தேன். சிறப்பு பேச்சாளராக
சாதனைங்கிற காரணம் எடுத்துக்கிட்ட ஒரு பொறுப்புல வந்து முத்திரை போச்சு. எங்கெல்லாம் செக்ரட்டரியா இருந்தாங்க பூராமே முத்திரை போச்சு. அழகு தப்பத்தை சுத்தி பாஷை. இப்ப முதியோரிடத்துல என்ன நடக்குதுன்னே பல பேருக்கு தெரியாது. இப்போ வந்து அவர் பேஸ்புக்ல அன்னன்னைக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அந்த அளவுக்கு ஈடுபாடோட செயல்பட்டு இருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயம் நமக்கு இந்த நாள் கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான நபர்னா நாள் கிடைக்கிறதுக்கு பெரிய சர்ச்சை எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் மதிய மேட்ச்லாம் தலையிட்டு தான் பேசி நமக்கு இந்த நாள் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு. அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் நம்ம பல இடங்கள்ல மீட்டிங் நடத்திக்கிட்டு பிரின்ஸ் ஹோட்டல் மேல அங்க பழைய டிராவல்ஸ் பண்ணலாம். இவர் பாண்டியன் ஹோட்டல் பல இடங்கள்ல மீட்டிங். நமக்கு இந்த நாள் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம். அதே மாதிரி ரோட்டரியிலையும் அவருடைய முத்திரை வந்து பெரிய அளவில் இன்னும் அவர் வந்து எங்க தான் இருக்க. எனக்கு தெரிஞ்சு 3 தலைமுறையா நான் அவங்க வீட்டில் பார்த்துட்டு இருக்கேன். சமசுந்தரமாமா, சங்கரன் பச்சன், 3 பேருமே பொதுநல பெரிய அளவில் செயல்பட்டு இருக்காங்க. அதுக்கு முந்தின தலைமுறையெல்லாம் நமக்கு தெரியாது, நேரில் பார்த்த கிடையாது. அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து நேரில் நான் பார்த்தது. இன்னும் அவங்க வந்து பல தொண்டுகளை செய்யணும். அவர்களுக்கு பூர்ண ஆயுசு கிடைச்சி நல்லா சிறப்பாக செயல்பட வாய்ப்பு. நன்றி. அடுத்து நம்ம மாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இன்வைட் பண்ணி சி மார்க்கெட் கவர்னர் ஒரு நாள் லேட் பண்ணிக்கலாம். நம்ம பிரைமரி கான்டாக்ட் நம்ம முடிஞ்சது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா. அதை கொஞ்சம் சிக்கனமா செய்யக்கூடியதுல ஒரு நிபுணர். ஒரு குடும்பத்திலே அப்படிதான் இருப்பாங்க, சிம்பிளா இருப்பாங்க. ரொம்ப வெரி பிக் பீப்புள் தான், வசதியானவங்க. இந்த வசதியை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஜீன்லேயே இருக்காருன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மனிதர். அவங்க ஃபாதருக்கு நான் எனக்கு ஒய்ஃப் ஆயிஷா தான். சேவைக்கு வர்றது வந்து சமுதாயம் கொடுத்து வச்சிருக்குங்கிறது தான் உண்மை. நிஜமாவே ஒரு சுலபமான மனிதர். அந்த மாதிரி ஒரு எதுலையுமே எளிமையா சிக்கனமா இருந்து ஒரு அனாவசியமா செலவு செய்ய மாட்டாங்க. பொதுவிலையும் சரி, அவங்க சொந்தத்திலையும் சரி, இந்த அளவுக்கு ஒரு கரெக்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்ஸ் வந்து நம்ம சேவைக்கு வர வந்து சமுதாயமே பெரிய பயனடை. எதையுமே ஒரு சிக்கனமா, ஒரு ஒழுக்கமா, ஒரு நேர்த்தியோட செய்யக்கூடிய நிபுணர்கள். இவர் நிறைய சேவை செஞ்சுதான் முத்தாய்ப்பா நான் என்ன நினைக்கிறது வந்து சொன்ன தெப்பத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா தெப்பக்குளம் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன். திண்டுக்கலுக்கு இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? ஹார்ட்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. 1000 அடி போர் போட்டுட்டாங்க. என் மச்சனை பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க தெரியும். 1000 அடி போர் போட்டு தனியா இல்ல. அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம ஊர்ல எப்படி இருக்கு? கிரவுண்ட் வாட்டர் எப்படி இருக்கு? 40 அடி 50 அடி 100 அடி மேல. இப்ப பாண்டிதாரில் இப்ப குளோபல் கிராண்ட்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். அது 4 இடத்துல போர் போட்டுருக்கோம். அதுல 3 இடத்துல 300 அடி போட்டோம். அதுக்குள்ள போட முடியல. அங்கேயே அவ்வளவு தண்ணி வருது. ஒரு இடத்துல 240 அடி மேல போட முடியாம போட்டு போயிட்டாங்க. நான் 300 அடியா போடியா அப்படின்னு போட முடியல. நம்ம ஏரியா வந்து நல்ல சர்ப்ளஸா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் தெப்பக்குளம். தெப்பக்குளத்துக்காக யார் என்ன செஞ்சிருந்தாலும் கையெடுத்து கும்பிடலாம். ஏன்னா நம்ம ஊரையே காப்பாத்துது. ஒரு 1,00,000 பேரை காப்பாத்துது. அதுக்காக என்ன ஒரு சின்ன காரியம் பண்ணினாலும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கணும். இவர் பண்ண விஷயம் என்னன்னா, தெப்பத்தை சுத்தி அந்த கோயில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான, இன்னைக்கும் காச்சக்காரப்பன் கோயில் போனீங்கன்னா குழந்தைய வந்து போட்டுட்டு அம்மா அப்படின்னு சொல்லி சாமி விட்டு போறது எத்தனையோ பேர் இருக்காங்க. வசதி படைத்தாலே போய் சாமி விடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடுடைய ஒரு தெப்பக்குளம். அதை வந்து ஒரு ரெனோவேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு யாகம் வச்சாரு. சொல்ல விட்டுட்டாரு, ஒரு யாகம் வச்சாரு. கும்பாபிஷேகம் சார். அந்த யாகம் வச்சதுல இருந்து பிளஸ் நிறைய
ஈசானி மூலையில் நம்ம கடவுளாச்சி ஒரு போர் போட்டாங்க. அதெல்லாம் நிறைய தெய்வாதீனமா நடந்தது, தெய்வ சேவை. அந்த ஊருக்கே ஒரு பெரிய பிரயோஜனம் கிடைச்சது. அதனால அன்னைக்குல இருந்து தெப்ப வந்து கரையை பார்க்கலாம்னு சொன்னாரு. தெப்ப அடிக்கடி நிமிர்ந்திருக்கு அதுக்கப்புறம். அதுதான் உண்மை. அப்ப நிறைய சுத்தி இருக்கிற கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு வந்து இதுல பயன் சென்றடையும். ஒரு காரியம் வந்து எப்ப சிறப்பாக பேசப்படுகிறது என்றால், அதிகமான மக்களுக்கு அது நன்மையை பயக்கும் பொழுது, அது ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, எதுவும் பார்க்கல. ரோட்டரி மாதிரி அதுவும் அக்ராஸ் த ரிலிஜன், அக்ராஸ் த கம்யூனிட்டி, என்டையர் ஊரே பிரயோஜனப்படுற மாதிரி ஒரு செயல் வந்து செய்யறது, அதுக்கு ஒரு தலைமை வந்து அவருக்கு இருந்தது. கடவுள் கொடுத்த ஒரு பாக்கியம் தான். அதனால மனதார வாழ்த்துகிறேன். அவர் வந்து அது ஒரு காரியம், ஒரு பெரிய முத்தாய்ப்பான அங்கத்தேர் இவர்களெல்லாம் இன்னொருத்தவங்க செஞ்சிருப்பாங்க. பட் இவர் செஞ்சது வந்து அதான் ரொம்ப சொல்லிட்டே இருப்பேன், சொல்லிட்டே இருப்பேன். கமிங் டு குளோபல் கிராண்ட்ஸ், நம்ம பிரசிடென்ட் சொல்றதுனால ஃபண்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. நிறைய இப்போ கிட்டத்தட்ட 212480 அது வந்து 8 ஸ்கூலு ப்ளஸ் 4 இடத்துல போர் போகும் ஊர்ல. எல்லா இடத்துலயும் ஆர்டர் கொடுத்தாச்சு. பிளான்ட் இப்போ தான் வந்து இறங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சில 1.5 மணி நேரத்துக்கு இஷ்யூஸ் இருக்கு. அது பாண்டி நேரமா போர் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அது ஃபுல்லா மோட்ரு எல்லாமே செக்யூர்டா பண்றதுக்காக லாக் அண்ட் கீ பண்ற மாதிரி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராப்ளி கவர்னர் ரெடி சொல்றாருன்னா பாண்டி நகர்ல இருக்கிற அந்த 4 போர்வெல்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இது தவிர இது வந்து எஸ்எஸ்கே ட்ரஸ்ட்ல இருந்து அவங்க கொடுத்த செய்யறது, லோக்கல்ல செய்யறது. இது போக வெளியூர்ல பண்ற ஒரு 5 இடத்துல மாற்றோம், பிளஸ் எஸ்எஸ்கே மண்டபத்துல வந்து மாற்றம். எல்லாம் வந்து முருகதாஸ் சார் கொடுத்த குளோபல் கிராண்ட் வந்து 21264 பண்ணிட்டு அதுல எஸ்எஸ்கே மண்டபம் மட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்ஸ் ஓப்பன் ஃபார் பப்ளிக். மற்ற இடங்கள்லாம் அங்கேயும் பிளான்ட்ல இறக்கியாச்சு. அங்கேயும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதாவது 1 மந்த் தான் இருக்கும். ஒரு 1 மந்த் அல்ல 2 மந்த்ஸ்க்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். திறப்பு விழா மட்டும் தலைவருடைய தலைமையில நல்லபடியா நடக்கும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நம்ம கவர்னர் இம்மிடியட் மாஸ் கவர்னர் சிறப்பு கொஞ்ச நேரம் Like President Kumar, our Chief Guest, Honorable Chairman, Rotarian, past AD, Secretary Sir, and the next Secretary. Sirpar, all the Rotarians present here, greeting and Rotary takes from them. உண்மையிலே பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஆண்டின் முதல் வாராந்தம் கூட்டம். ஸோ அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு நம்முடைய பிரசிடென்ட் செக்ரட்டரி வந்து வெரி வெரி இன்டெலிஜென்ட். அதாவது இந்த ஸ்ட்ரென்தனிங் த கிளப்புக்கு வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யாருன்னாக்க நம்முடைய குமார் காம்பினேஷன். அதாவது வந்து வராதவர்கள் எப்படி வர வைக்கிறதுங்கிற டாக்டிக்ஸை வந்து ரொம்ப அற்புதமான உணர்ந்தவர்கள். நானும் சங்கரவன் சார் எப்படியாவது ரெகுலர் மீட்டிங்ல பார்க்கலாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இவங்க அதையும் தாண்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா சீஃப் கெஸ்ட் தான் வந்து ஈஸியா வர வைக்க முடியும். அதுக்குள்ள சீஃப் கெஸ்ட் கூட ஏதாவது சும்மா சாதாரண மேட்டர் பேசக்கூடாது. அதாவது வந்து ரோட்டரி லைஃப்னா பொதுவில் உள்ளவர்கள் நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. காலேஜ் செக்ரட்டரி அங்கே தான் இருப்பாங்க, பார்ட்டி செக்ரட்டரி அங்கே தான் இருப்பாங்க, ஸ்கூல் செக்ரட்டரி தான் இருப்பாங்க. அவர்கள் எல்லாம் இங்கே கேட்டுட்டாங்க. அது அவங்க தேவசாமி வரவங்கலாம் இருக்காங்க. அவர்கள் பேச்சை கேட்டது இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் பார்க்கலாம். அவங்களும் இதே மாதிரி முத்திரையை பதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கண்டிப்பாக உட்காந்துருப்பாங்க. இந்த சொன்னா அது நிறைய ஆகுது. நம்முடைய ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் சேகர் மேத்தா கேட்டிருந்தாருன்னு சொன்னாரு, என்னுடைய ரோட்டரி ஆர்ஐ தீவுக்கு வந்து சரியான ஒரு மாடல் ரோட்டரி யாருன்னா இவர் தான் இருப்பார். ஏன்னா சோ என்ன தீம் சார் சேஞ்ச் லைஃப். அதான் எங்க போனாலும் ஒரு முத்திரை, எங்க போனாலும் அந்த அப்படி மாத்தி அந்த லைஃப்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா வந்து முத்திரை பதிச்சிருக்காரு. அதாவது 38 வயசுல இருந்து 70 வயசு இளைஞர் வந்து எங்க போனாலும் முத்திரையை பதிச்சு ஒரு வாழ்க்கையிலேயும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு சொன்னால் வந்து மிகையாது. வெரி பிக் ஹேண்ட்ஸ் அவர். இன்னும் 1-2 விஷயம் சொல்ல விட்டுருக்காரு. நான் என்ன கண்டிப்பா கவனிப்பேன். எதையுமே வந்து முன்னாடி நாம வந்து கிட்ட போறனாலே பயப்படும். ஏன்னா ஒரு ஸ்மெல், ஏன்னா வந்து இந்த கிரிமேஷன் யார்டு ஏதாவது பார்த்து போகவே மாட்டோம். அது வந்து வரவங்களே பயப்படுவாங்க. ஈவன் இங்க வரைக்கும் கூட வாடகை. அதையெல்லாம் மாற்றியது யார் என்று கேட்டால் நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் அந்த சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் காரணமாக இருந்து அந்த கிரிமேஷன் யார்டை வந்து கேஸ்ல மாத்தின மிகப்பெரிய பெருமை யாருன்னா அவர் தான் உண்டு. ஏன்னா அதுல எனக்கு ஒரு சின்ன பங்கு உண்டு. என்ன கேட்டால் வந்து 12 இயர் சிஸ்டம்
கமிஷன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறது. ஏற்கனவே வந்து ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே போய் நின்றோம் நம்ம வந்து. ஸோ நம்ம கமிஷன்லாம் நம்ம வந்து பார்க்க போகணும். நம்ம வந்து அந்த டோலியெல்லாம் போட்டு ரொம்ப ஹைலி சிஸ்டமேட்டிக்காக ரொம்ப பாதிப்பு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப சிக்கனமாக பண்ணக்கூடியது 2000 தான் சார்ஜ் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து. முன்னாடி அங்கே நம்ம வந்து கிரிமேஷன் ஆட் போனாலும் அப்படி ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஆனால் அதை வந்து சோலை வளையமாக மாற்றிய பெருமை நம்முடைய சிறப்பு விருந்தினர் நம்முடைய பாஸ்ட் ஏற்றி சங்கரவேல் சார் உண்டு என்பதை நான் பெருமை கொண்டு உண்மையிலே ரோட்டரி சர்வீஸ் சேஞ்ச் லைஃப்ஸ் வந்து மிக உன்னதமான ரொட்டேரியன், நம்முடைய மாடல் ரொட்டேரியன், நம்முடைய சார்ட்டர் அவர்களுடைய பாராட்டு. இன்னொரு விஷயம் சொல்லலாம், இது நம்ம சங்கம் வந்து ஸோ எனி ஆர்கனைசேஷன் மணி இஸ் த பிரைமரி. சங்கரவேல் சார் வந்து 3வது பிரசிடென்ட், நம்ம எலைட்டினுடைய 3வது பிரசிடென்ட். அப்போ ஆஃபீஸ்க்கு வருவார். அதோட நம்ம ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் வந்து கூட்டம்னு சொன்னாரு. அவர் தான் முதலில் இந்த சீட்டை வந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சீட்டு என்னெல்லாம் அனுமதிக்கிறாரோ கடைசியாக போயிருக்கு. இன்னைக்கு சீட்டு இல்லாட்ட நம்ம இலையில கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தார் சங்கரவேல் சார். அவன் அடுத்து தொடர்ந்து எங்க மச்சான் பண்ணிக்கிட்டார். ஸோ அது மாதிரி வந்து ஸோ எதை செய்தாலும் தெளிவாக செய்து நீண்ட நாட்கள் இருந்து அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் சொல்லுவாங்க ரோட்டில் வந்து. அந்த இம்பாக்ட் ரொட்டேரியன் பாஸ்ட் ஏற்றி சங்கரவேல் சார். இன்னும் பெருமையை சொல்லணும்னா என்னுடைய மிகச்சிறந்த கட்சிக்காரன், என்னுடைய கட்சிக்காரன் நான் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். நம்ம கிளைண்ட் வேற ஒன்று, நான் கட்சியெல்லாம் இருக்கல, இஸ் மை ஒன் ஆஃப் மை கிளைண்ட்ஸ். இந்த பெருமையெல்லாம் பேசுவதற்கு அற்புதமான சந்தர்ப்பம் கொடுத்த நம்முடைய பிரசிடன்ட் செக்ரட்டரிக்கு என்னுடைய நன்றி பாராட்டுகள் பண்ணிருக்கேன். பிரசிடன்ட் வந்து காமிக்கிறாரு. பிரசிடன்ட் சைட்டேஷன் அவார்டு உண்மையிலே வந்து ஒரு பிரசிடண்டா இருந்தவங்க வந்து தனக்குள்ள ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்னா, தான் பணியாற்றிய ஆண்டில் பிரசிடன்ட் சைட்டேஷன் அவார்டு வாங்கணும்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்படி கேள்வி கேட்டு பார்த்தோம்னா நம்மகிட்ட உள்ள பிரசிடன்ட்லேயே வந்து நிறைய பேர் சைட்டேஷன் அவார்டு வாங்கினது இல்லை. ஆனா வாங்கிட்டாரு. யார் வாங்கிட்டா? நம்முடைய இமிடியேட் பாஸ்ட் பிரசிடன்ட் எலை கணேசன் வாங்கிட்டாரு. அவருக்கு நம்முடைய வேலையை வந்து ஒரு பிரசிடன்ட் வந்து ஒரு பிரசிடன்ட் ரோட்டி இன்டர்நேஷனல் சைட்டேஷன் அவார்டு வாங்குறாங்கன்னா அது யாருக்கு பெருமை என்று கேட்டால் கவர்னர் தான் பெருமை. நான் சொல்றேன். ஸோ இதுல பெருமை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டீம் மேக்கர் சொல்லுவாங்க. இது வந்து என்னோட அச்சீவ்மெண்ட் இல்ல. ரோட்டி இன்டர்நேஷனல் பிரசிடன்ட் கோல்டன் ரேங்க் வந்து 25 கிரிட்டீரியா கொடுத்தாரு. இந்த 25 கிரிட்டீரியால வந்து குறைஞ்சபட்சம் 13 கிரிட்டீரியா பண்ணாலே போதும்னாரு. ஆனா இந்த எலை கணேசன் இமிடியேட் பாஸ் பிரசிடன்ட் எவ்வளவு கிரிட்டீரியா கம்ப்ளீட் பண்ணிருக்காருன்னா கிட்டத்தட்ட 23 கிரிட்டீரியா கம்ப்ளீட் பண்ணி 143 ஃபர்ஸ்ட் பிரசிடன்ட் மேல வந்துருக்காங்க. அதாவது என்னுடைய பாரம்பரிய டீம் இவருக்கு போக வேண்டிய சைட்டேஷன் அவார்டாலும் இல்ல நான் பண்ணல, இந்த செக்ரட்டரி பண்ணாரு, டிஆர் பாஸ்கர் பண்ணாரு, நம்முடைய கமலசேகர் பண்ணாரு. வாங்க 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 சார் கூப்பிட்டாங்கல்ல. டீம் என்னன்னா டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே வரப்போற பிரசிடன்ட் உண்மையிலேயே இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். வர இன்கமிங் நம்மளுடைய இன்றைய பிரசிடன்ட் சரி இன்கமிங் பிரசிடன்ட் உண்மையிலேயே வந்து எனக்கு கவர்னர் காலத்துல வந்து பிரசிடன்ட் சைட்டேஷன் அவார்டு வாங்கி வச்சிருங்க. கவர்னர் யாருமே மதிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெருமை எனக்கு கொடுத்தவர் யாருன்னு கேட்டா நம்முடைய இலை பிரசிடன்ட் கணேசன் அவர்கள். இவருடைய சாதனை வந்து கேட்டாக்கோ என்போடியோக்குள்ள வந்து அதிகமான நமக்குள்ள வந்த ஆள் வந்து முதல்ல ரைட் பண்ணிக்கிறாங்க ஜிஆர் பாஸ்கர், அடுத்து வந்து கமலசேகரன், அடுத்து வந்து நம்ம மாரிமுத்து, அடுத்து வந்து சார்கேசி சார் என்போடியோக்குள்ள, அப்புறம் வந்து விஜயராஜன் சார், அப்புறம் வந்து பொன்னகுடம். கிட்டத்தட்ட 6 என்போடியோக்குள்ள ஆகி நம்மளுக்கு போன ஆண்டில் வந்து ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் போடியோ ஃபண்ட் வந்து அகில அளவில் நம்மளுக்கு தான் அவார்டு வந்தது. அந்த அவார்டு வந்து முக்கியமான காரணம் கேட்டால் நம்முடைய இலை மோட்டிவேஷன் டீம் ஒர்க் அற்புதமான தருணத்தை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி வெளியே இந்த புத்தாண்டுக்கு வந்து ஒரு பரிசு, எனக்கு கிடைத்த பரிசு வந்து நம்முடைய எலைட் பிரசிடன்ட் ஐபிபி இமிடியேட் பாஸ்ட் பிரசிடன்ட் கணேசன் அவருக்கு உங்களுடைய கரகோஷத்தில் நான் கொஞ்சம்
கிராஸ் பண்ணிருக்கீங்க. அடுத்த படியில் ஏறி ஏஜி. தேங்க்யூ. அடுத்து ஒரு சின்ன ஒரு அண்ணா சொல்றதுனால ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் மட்டும். ஒரு தையல் மிஷின் நம்ம கொடுக்க வேண்டிய முத்துமாரி வந்து இதை நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம வாய்ப்பு எல்லாருமே வர்றீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சாரி சார் அவரை ஆனப்படி சார் இரவு வணக்கம். ஏழ்பிடவான் டாக்டர் சுலைமான், மோனராம், சுந்தரவழி, அம்பாள் அன்புமணி வழங்கும் பாக்ஸோ நம்பர் 10 சமூகல மாஸ்டர்ஸ் மார்க்கெட் லட்சம் வழங்கும் ராக்கெட் படம் நம்பர் 17 ஜூம் பண்ணி இல்லை, ஜூம் அவுட்டில் தான் போட்டிருக்கேன். வெங்கடேசன் வழங்கும் உளுந்தம்பருப்பு நம்பர் 21 அஜித்குமார். அடுத்து ரொட்டேரி பாலகராட்சி வழங்கும் துவரம்பருப்பு நம்பர் 38 அன்பு மகேஷ். மகேஷ் பாபு எழுதி பல்ப் நமது இலைப்பு உறுப்பினர் கோட்டா ராஜேந்திரன். பிடிங்க பிடிங்க அண்ணா எடுக்க வானே. எஸ்கே சரவணகுமார், கோபாலன் சார் நன்றி. அடுத்து எங்களுடைய சிறப்பு விருந்தினர் நமது இலை மூத்த உறுப்பினர் அண்ணாச்சி சங்கரநாச்சி ஆம்பிகை சுமன், மேலும் அவருடைய நமது இலை சங்க சித்தர் என்று கூட சொல்லலாம். அவர்களுக்கு வந்திருந்து நமது நகருக்காக அவருடைய காலங்களில் செயல்பட்ட செயல்களை பற்றி அருமையாக உரையாற்றினார்கள். அவர்களுக்கும் இலை சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றோம். மேலும் மகேஷ் பாபு அவர்கள் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று
ரூபாய் 7,500 இளைஞர் வழங்கியுள்ளார்கள். அவருக்கு இளைஞர் சார்பாக நிறைய தெரிவித்துள்ளார். மேலும் நமக்கு 20 ரூபாய் அளித்துள்ளார்கள். அவருக்கு இளைஞர் சார்பாக நிறைய தெரிவித்துள்ளோம். மேலும் நமது போட்டோ நமது உறுப்பினர் புதிய உறுப்பினர் நினைச்சு போட்டோ ராஜேந்திரன் நினைச்சு அவர்களுக்கு இளைஞர் கட்சியாக நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி, வணக்கம். வீட்டுக்கு